வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையால் அரசாங்கத்திற்கு சிக்கல் ஏற்படும் என நளின் பண்டார தெரிவிப்பு. அரசின் சர்வதேச கொள்கை சிறந்தது என பேராசிரியர் பிரதீபா மகாநாம மகிழ்ச்சி. போலீஸ் குறித்த முறைப்பாடுகளை பதிவு செய்யும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இதுவரை 7000 முறைப்பாடுகள். தமிழரசு கட்சியின் தீர்மானத்திற்கு அமையவே முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டமூல வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என சாணக்கியன் தகவல். 2026ஆம் ஆண்டுக்கான பாடசாலை நாட்காட்டியை கல்வி அமைச்சு வெளியீடு. தொடர்வது முதன்மை செய்தி. பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையால் அரசாங்கத்திற்கு சிக்கல் ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிராக நாம் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசாங்கத்திற்கு பாரிய சிக்கலை தோற்றுவிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாங்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை தோற்கடித்தார். ஏன் 159 பேருடன் கொண்டு வந்த இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏனெனில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசாங்கத்திற்கு பெரிய பிரச்சினை. ஈஸ்டர் தாக்குதலுக்கான பொறுப்பு அவர்களது பிரதி அமைச்சரிடம் இருக்கிறது. ஏனெனில் அவர் அந்த நேரத்தில் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்தார். தற்போது அவர் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கிறார். எனவே இந்த பிரதி அமைச்சருக்கு எதிராக தீவிர குற்றச்சாட்டுகள் உள்ளன. அந்த குற்றச்சாட்டுகள் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் விவாதிக்கப்படும் என்பதாலும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என்பதாலும் அச்சத்தால் சபாநாயகர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை குப்பைக்குள் போட்டுவிட்டார். நான் நினைப்பது ஒரு நாட்டின் ஒரு அரசின் கடமை முன்னாள் தலைவர்களுக்கு ஒரு அளவில் சலுகை, மரியாதை மற்றும் பாதுகாப்பு வழங்குவதே நாட்டின் பொறுப்பு ஆகும். ஆனால் சில தலைவர்கள், முன்னாள் அதிபர்கள் அந்த சலுகையை தவறாக பயன்படுத்தியிருந்தால் அதுவும் தவறு. குறைந்தபட்ச சலுகை கொடுப்பது மதிப்புடையது. எனவே அவர்கள் நேற்று செய்தது நல்லது அல்ல என்று நினைக்கின்றேன். ஆனால் அதன் காரணம் என்னவென்றால் முன்னாள் ஜனாதிபதிகள் சிலர் பெற்ற சலுகைகளை தவறாக பயன்படுத்தியதே இந்த சட்டத்தை குறிப்பாக கொண்டுவர காரணமாக இருந்தது. அரசாங்கம் இலக்கு இல்லாத பயணத்தில் செல்கிறது. இலக்கு இல்லாத பயணத்தில் சென்றால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. எதுவும் வேலை செய்யவில்லை, எந்த நிறுவனமும் இயங்குவதில்லை, முன்னேற்றமில்லை. அதிகாரிகள் எல்லாவற்றையும் தாமதப்படுத்துகிறார்கள். அதற்கான சூழ்நிலையை அரசாங்கத்தின் செயலில் உருவாகிறது. எனவே நாடு முன்னேறுவதை நாம் காணவில்லை. அப்படியானால் அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பயணத்தில் செல்கிறது என்று நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள்? இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதை பார்த்தால், எண்ணி பார்த்தால் அது வானமும் பூமியும் போல. இவை சிறிய விஷயங்கள் மட்டுமே அவர்கள் முன்வைத்து காட்டுகிறார்கள். நாட்டை இயக்கக்கூடிய, அதை ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக்கக்கூடிய முக்கியமான வலிமையான சட்டங்கள் எதையும் நாம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக காணவில்லை. மியன்மார் சைபர் மோசடி முகாம்களில் மேலும் 13 இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மியன்மாரில் உள்ள சைபர் மோசடி முகாம்களில் மேலும் 13 இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மியன்மாரின் மியாவாடி பகுதியில் உள்ள இந்த சைபர் கிரைம் மோசடி முகாமில் தீவிரவாதிகளால் இயக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலா வீசாவில் மியன்மாருக்கு சென்ற இலங்கையர்கள் இவ்வாறு சைபர் மோசடி முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சைபர் மோசடி முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல இலங்கையர்கள் மியன்மார் மற்றும் தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகங்களின் ஒத்துழைப்பு, மியன்மார் மற்றும் தாய்லாந்து அரசாங்கங்களின் உதவியுடன் பல சந்தர்ப்பங்களில் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். அந்த வகையில் மீதமுள்ள 13 இலங்கையர்களையும் மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அரசின் சர்வதேச கொள்கை சிறந்தது என பேராசிரியர் பிரதீபா மகாநாம தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் சர்வதேச கொள்கை சிறந்த வகையில் அமையப்பெற்றுள்ளதாக பேராசிரியர் பிரதீபா மகாநாம தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
உண்மையில் இப்போது இந்த புதிய அரசாங்கம் எப்படி சர்வதேச உறவுகளை கையாள்கின்றது என்பதை பார்க்கிறோம். அது அவர்களின் கொள்கைகளில் இருக்கின்றது. அந்த கொள்கை பிரகடனத்தின் முக்கியமான அம்சம் சர்வதேச உறவுகளை உருவாக்க முடியும் என்பதே. ஆனால் எதிர்க்கட்சி மற்றும் பிற குழுக்கள் இலங்கையை சர்வதேச அளவில் முன்னெடுக்க முடியவர்கள் என்று 3 பேர்தான் என்று கூறினார்கள். அந்த வாதம் உடைந்துவிட்டது. ஏனென்றால் இப்போது சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஐநா ஜெனீவா கவுன்சிலுடன் நடக்கும் தொடர்பு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. எனவே இந்த அரசாங்கம் நல்ல வெளியுறவு உறவுகளை பேடி வருகின்றது. மேலும் அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா போன்ற பல நாடுகள் தலைவரை அழைத்து வருகின்றன. முன்பு இல்லாத சூழல் இப்போது உருவாகியுள்ளது. சர்வதேச உறவுகள் நல்ல நிலையில் உள்ளன. தற்போது ஜெனீவா மனித உரிமைகள் கவுன்சிலுக்குள் கூட இலங்கை தனித்துவமான நிலையை பெற்றுள்ளது. உள்நாட்டு விசாரணை நடந்தால் அவர்கள் எங்களுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்குவார்கள். இன்னும் நிறைய வேலைகள் செய்யப்பட வேண்டும். 10 ஆண்டுகளுக்கான மனித உரிமை திட்டத்திற்கு அடித்தளம் அமைக்க வேண்டும். இந்த முறை எந்த தீர்மானமும் கொண்டு வரப்பட மாட்டாது. ஏதேனும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும் முன்பு இருந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று எனக்கு தோன்றுகின்றது. දාලා යම්කිසි පවත්වාගෙන යනවා. ඒ වගේම රාජ්‍ය නායකයාට එන්න කියනවා ඇමරිකාව, ජපානය, ඉන්දියාව වගේ බොහෝම රටවල්. දැන් කලින් තිබුණ නැති තත්වයක් මේතන උදා වෙලා තියෙන නිසා එකම ගැලවුම්කරු කවුද කියලා හිතාගෙන හිටියට ඇත්තටම දැන් අපිට පේනවා කොහොමද ලංකාවේ ඉදිරියේ මේක හොඳට ලෝකේ රටවල් වලට විකාශනය වෙමින් පවතිනවා. ජාත්‍යන්තර සම්බන්ධතාව හොඳ තත්වයක් තියෙනවා. දැන්ට ජිනීවා මානව හිමිකම් කවුන්සිලය තුල පවා ලංකාවට යම්කිසි ආකාරයක අද්විතීය තත්වයක් තියෙනවා. முறைப்பாடுகளை பதிவு செய்யும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இதுவரை 7000 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை பதிவு செய்யும் நோக்குடன் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இதுவரை 7000 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறித்த முறைப்பாடுகளுக்கு உடன் தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை உடனடியாக அறிவிக்க 07185988888 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய அண்மையில் அறிமுகப்படுத்தினார். இருப்பினும் குறித்த இலக்கத்திலிருந்து பெறப்பட்ட சில முறைப்பாடுகள் போலீசாருடன் தொடர்பு கொண்டவை அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை மாத்திரம் குறித்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு பதிவிடுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தீர்மானத்திற்கு அமையவே முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டமூல வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணைக்கன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டமூலத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளிக்காமை மன வருத்தத்திற்குரியது எனவும் அத்தீர்மானத்தை நாடாளுமன்ற குழு எடுத்திருந்ததாகவும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணைக்கன் தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இரா சாணக்கியன் இவ்வாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதற்கான சட்டமூலம் கொண்டு வரப்பட்டது. சட்டமூலத்துக்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கவில்லை என்ற பரவலான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகளில் நிலைப்பாடு உண்மையிலே அந்த குற்றச்சாட்டு ஒரு நியாயமான குற்றச்சாட்டு. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்படியினால் என்னாலேயும் அந்த சட்டமூலத்துக்கு வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் வந்திருந்தது. நான் ஏனென்ற விளக்கத்தை தருகிறேன். என்னை பொறுத்தளவிலே மக்கள் நலன் சார்ந்த விடயமாகத்தான் அந்த ஜனாதிபதிகளுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்கிற என்ற சட்டமூலம் அரசாங்கம் கொண்டு வந்தது. மக்கள் நலன் சார்ந்த விடயமாக நான் பார்க்கின்றேன். என்றால் மக்களுடைய வரிகாசை அநியாயமாக இப்படி ஜனாதிபதிக்கான செலவுகளை செய்வது அநியாயமான ஒரு விடயம். அதை நாங்கள் அந்த சட்டமூலத்தை ஆதரித்து அரசாங்கத்துடன் இணைந்து அரசாங்கம் கொண்டு வந்த சட்டமூலத்தை ஆதரித்து அந்த ஜனாதிபதிகளுக்கான அந்த சலுகைகளை இல்லாமல் செய்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் ஆதரவு என்ற செய்தியை சொல்லியிருக்க வேண்டும் என்றது என்னுடைய நிலப்பாடு. உண்மையிலே நான் அன்று பாராளுமன்ற வளாகத்துக்கு 3 மணி அளவிலே வந்திருந்தேன். பாராளுமன்றத்திலே அன்று 3:30க்கு தான் வாக்கெடுப்பு நடந்தது. நான் அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடுடன் தான் நான் பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்திருந்தேன். நான் வந்த பொழுது எங்களுடைய கட்சியினுடைய கொரோடா அவர்கள் எங்களுடைய கட்சி அதாவது பாராளுமன்ற குழு அன்று காலையிலே கூடியதாக பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக, அதாவது இந்த சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்க போவதில்லை, எதிராகவும் வாக்களிக்க போவதில்லை என்று பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக எங்களுடைய கொரோடா அவர்கள், பாராளுமன்ற குழுவினுடைய கொரோடா அவர்கள் சொல்லியிருந்தார்.
அவ்வாறு அவர் சொன்ன பொழுது நான் அதை மீறி ஒரு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே நான் அதை மீறி நான் வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டிருக்க முடியாது. இருந்த போதிலும் பாராளுமன்ற குழு கூடியதாக வேற ஒரு இடத்துலையும் இப்போ பாராளுமன்ற குழு நாங்கள் கூடுவதாக இருந்தால் எங்களுக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை முனைத்து ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு குரூப் இருக்கின்றது. அதில் எங்களுடைய கொரோனா ஒரு செய்தியை அனுப்புவார், இன்று இத்தனை மணிக்கு பாராளுமன்ற குழு கூடும் என்று. அப்படியான நேரத்திலே நாங்கள் நிச்சயமாக அந்த பாராளுமன்ற குழு கூடுற நேரத்தில் இப்படி முக்கியமான விடயங்களை பற்றி பேசுவது நாங்கள் கலந்து கொள்வோம். ஆனால் அன்று அப்படி எந்த ஒரு அழைப்புதல் அதாவது அன்று அப்படி ஒரு செய்தி வரவும் இல்லை. இது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப் போவதாக கூட தெரியாது. வாக்களிக்கிறதுக்கு வந்த எனக்கும் வாக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நிச்சயமாக ஊடகங்களுக்கு பதில் கருத்து வெளியிட வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் நாங்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலேயும் உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் வரும் பொழுது பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே இருக்கிற எம்பிமார் வளமையாக அதுக்கு அந்த நேரத்திலே ஆதரவாக வாக்களித்திருக்கிறோம். அப்போ குறிப்பாக ஒரு தமிழின பிரச்சனைகள், அரசியல் அமைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் ஒரு கூட்டாக ஒரு முடிவெடுத்து, அதாவது அந்த மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் என்றதையும் தாண்டி ஒரு கொள்கை அளவில் சில விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் பேசி தீர்மானம் எடுக்கிறது வளமை. ஆனால் எனக்கு இப்படி ஒரு செய்தி பாராளுமன்ற குழு காலையிலே பேசி இதுக்கு நாங்கள் வாக்களிப்பிலே கலந்து கொள்வது இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக அதனை ஆதரித்து நான் வாக்களித்திருந்தால் கட்சி தீர்மானத்தை மீறும் வகையான செயல்பாடாக அது இருந்திருக்கும். அந்த வகையிலே உண்மையிலே நான் இந்த இடத்திலே எங்களுக்கு வாக்களித்த மக்களிடம் அந்த புலையான தீர்மானத்தை பற்றி நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக அந்த சட்டமூலத்துக்கு வாக்களித்திருக்க வேண்டும். அது அரசாங்கத்துக்கு ஆதரவான சட்டமூலம் இல்லை, இது மக்கள் நலன் சார்ந்த சட்டமூலம் என்ற வகையில் நாங்கள் வாக்களித்திருக்க வேண்டும். யாழ்ப்பாணம் மீசாலை கிழக்கு வட்டாரத்தில் இன்று வீதி புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் கீழ் உள்ள மீசாலை கிழக்கு வட்டாரத்திற்குட்பட்ட அல்லாரை, ஊரெல்லை தெரு மற்றும் குஞ்சர்தீவு வீதி என்பவற்றின் புனரமைப்பு பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மீசாலை கிழக்கு வட்டார உறுப்பினர் வரேந்திரன் பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சாவகச்சேரி நகரசபை தவிசாளர் வ ஸ்ரீ பிரகாஷ், உப தவிசாளர் ஞாகிஷோர் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்று வீதி புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்தனர். மண் ஒழுங்கைக்கான குறித்த வீதிகள் முதல் தடவையாக வட்டார உறுப்பினர் பிரகாஷின் நிதி ஒதுக்கீட்டில் புனரமைப்பு பணி செய்யப்பட உள்ளது. மீசாலை அல்லாரி, ஊரெல்லை வீதி 6.7 மில்லியன் ரூபாவில் கான்கிரீட் வீதியாகவும், குஞ்சர்தீவு வீதி 4.4 மில்லியன் ரூபாவில் தார் வீதியாகவும் அமைக்கப்பட உள்ளது. உண்மையிலேயே நகரசபையும் பிரதேசபையும் இணைக்கின்ற ஊரெல்லை வீதியாக இந்த வீதி காணப்படுகின்றது. மாறி காலங்களிலே மக்கள் பயணிக்க முடியாத ஒரு நிலையில் இந்த வீதி காணப்பட்டது. கடந்த வெள்ளத்தின் பொழுதும் இந்த வீதியை மூடி, பார்த்தாலே தெரியும், ஒரு வாய்க்காலாக இருக்கின்றது. இதை மூடி இடுப்பளவுக்கு மேல் தண்ணீர் இருந்தது. வரலாற்றில் முதல் தடவையாக இதுக்கு கான்கிரீட் பாதையை நாங்கள் புனரமைக்கிறோம். இதில் என்னென்னு சொன்னால், இதால் இந்த இன்னல இந்த மக்களோட கோரிக்கைமையாக அந்த பேக்காளாக போய் வர பாடசாலைக்கு போகிறது, தோட்டங்களுக்கு போகிறது, வயலுக்கு போகிறதுக்கான சரியான இன்னல் வாகனங்கள் போயிடாத அவ்வளோத்துக்கு தண்ணிக்கிறோம். மக்களோட கோரிக்கைமையாக முதல் தடவையாக இந்த கான்கிரீட் ரோட்டை நாங்கள் புனரமைப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இது சபை நிதியில் 7 மில்லியன் இதில் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தின் கிராமிய வீதி அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் அம்பாறை ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட 6 வீதிகள் கான்கிரீட் வீதிகளாக மாற்றம் பெற உள்ளன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் ஊடாக அமைக்கப்பட உள்ள வீதிகளுக்கான பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதபாவா ஆரம்பித்து வைத்தார். வேலை திட்டத்திற்கான பெயர் பலகையையும் நாடாளுமன்ற உறுப்பினர் நீக்கம் செய்து வைத்தார். சகஸ்புர துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொருளை சகஸ்புர பகுதியில் உள்ள சிறிசர உயர விளையாட்டு மைதானத்தில் இருவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். விசேட அதிரடிப்படையின் தேடுதல் நடவடிக்கையின் போது அம்பாறை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஐஸ்ரக போதைப்பொருள் மற்றும் முந்துருளி என்பனவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் 2015ஆம் ஆண்டு இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் வேகை கட்டுப்பாட்டை இழந்த கார் தடம்புரண்டு விபத்திற்குள்ளானது.
கிளிநொச்சி புதுக்காட்டு சந்திக்கு அண்மித்த பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் தடம்புரண்டு விபத்திற்குள்ளானது. யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த காரை வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி தடம்புரண்டு விபத்திற்குள்ளானது. காரில் இருவர் பயணித்த நிலையில் பயணித்தவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாத உயிர் தப்பினர். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மொரட்டுவ ராவதாத்தை பகுதியில் இன்று காலை பேருந்து ஒன்று விபத்திற்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மரமொன்றின் மீது பேருந்து மோதி பின்னர் வீதியின் இடது பக்கமாக திரும்பி இருந்த கம்பியுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பேருந்தின் முன்பகுதி பாரிய அளவில் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தளை மாவட்டத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பல வகைகளை மேலும் ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. உலக வங்கி உதவியுடன் மாத்தளை மாவட்டத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பல வகைகளை மேலும் ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபயகோன் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபயகோன் விவசாய உற்பத்தி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் தொடர்புடைய தொழில்களின் மேம்பாட்டை மதிப்பாய்வு செய்வதற்காக மாத்தளை மாவட்டத்திற்கு கள விஜயம் மேற்கொண்ட போதே இவ்வாறு தெரிவித்தார். உலக வங்கி உதவியுடன் செயற்படுத்தப்படும் இந்த திட்டங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்ய தற்போது நிலவும் குறைபாடுகள், உற்பத்தி நிலைமைகள், விற்பனை மேம்பாடுகள், தொழில்நுட்ப அம்சங்களின் பயன்பாடு போன்றவற்றை அறிந்து கொள்வதற்காக கள விஜயத்தை மேற்கொண்டார். தம்புள்ள வேலவ பகுதியில் அமைந்துள்ள வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான பழங்கள், தோடம்பழங்கள், மரவள்ளிக்கிழங்கு மற்றும் காய்கறிகளை பதப்படுத்தும் மையத்தை பார்வையிட்டார். இங்கு 280 விவசாயிகளிடமிருந்து பொருட்களை கொள்வனவு செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதில் மாம்பழம், கொய்யா, தோடம்பழம், தர்பூசணி உள்ளிட்ட பல பழ வகைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இவை நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதில் பெரும் பங்களிப்பை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் சிகிரியா பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் தோட்டங்களின் கொய்யா, மாம்பழம் மற்றும் உப்பு பொருட்கள் ஆகியவை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன்போது உற்பத்தியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் இதன் வளர்ச்சிக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது என ஆளுநர் தெரிவித்தார். பேருந்துகளை அலங்கரிக்க வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. பேருந்துகளை அலங்கரிக்க அனுமதி வழங்கி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்கவின் கையொப்பத்துடன் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 2023 ஜூன் 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை கடந்த 9ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பேருந்துகளின் அலங்காரம் மற்றும் உதிரி பாகங்கள் நிறுவுதல் தொடர்பான சட்ட விதிகளுக்கு அனுமதி வழங்கி சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. இருப்பினும் இந்த புதிய சுற்றறிக்கையின் மூலம் அந்த அனுமதி ரத்தாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டதால் சந்தையில் சீட் பெல்ட் விலை சடுதியாக உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் டாரலி வீதியில் அமைந்துள்ள மோட்டார் வாகன உதிரிபாக விற்பனையகங்களில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் பின்னர் இதனை குறிப்பிட்டார். இந்த பரிசோதனையின் நோக்கம் சீட் பெல்ட்டுகளின் தரமும் விலையும் குறித்து ஆய்வு செய்வதாகும். சீட் பெல்ட் தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 2500 ரூபாவிற்கு முன்னதாக கிடைத்த சீட் பெல்ட் ஒன்று தற்போது 5000 ரூபாவிற்கு விற்கப்படுகின்றது. எனவே அதிகூடிய விலைக்கு சீட் பெல்ட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை குறைக்கும் சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களிக்கும் துணிச்சல் நாமலுக்கு இருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை குறைக்கும் சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களிக்கும் துணிச்சல் நாமல் ராஜபக்ஷவிற்கு கூட இருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் நிலைமையை பொறுத்தவரை உலகமே எம்முடைய நாட்டின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்கிறது.
நாம் உருவாக்கிச் செல்லும் அரசியல் பண்பாட்டிற்கு எதிராக சிலர் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார்கள். அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதியின் சலுகைகளை நீக்கும் சட்டத்திற்கு எதிராக சாமர சம்பத் மாத்திரமே வாக்களித்தார். அன்றைய தினம் எதிராக வாக்களிக்க நாமலுக்கும் சஜித்திற்கும் துணிச்சல் இல்லை. ஜனாதிபதியாகும் கனவு காண்பவருக்கும் துணிவு இல்லை. இந்த நாட்டில் மக்கள் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு போதுமான மரியாதை தந்துவிட்டார்கள். இப்போது நாமல் எவ்வளவு போராடினாலும் இன்னும் விற்கப்படுவது ராஜபக்ஷ என்ற பெயர்தான். இப்போது தங்களை சென்று விட்டார். இப்போது இந்த சட்டம் முடிந்துவிட்டது. இந்த சட்டத்தை கொண்டு வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் முறைமை அழுக்கடைந்தால் அதனை மாற்ற மக்களின் ஆணை கிடைத்ததால் இதை கொண்டு வந்தோம். இன்று நாட்டின் மக்களிடம் நம்பிக்கையொன்றை நாங்கள் கட்டியெழுப்பியுள்ளோம். ராஜபக்ஷ குடும்பத்தாருக்கு வீடுகள் இருக்கிறது. அதிகாரத்திற்கு வரும் அரசியல் குழுக்கள் நாட்டிற்கு ஒரு முன்மாதிரி தர வேண்டும். அப்படிப்பட்ட முன்மாதிரி தராமல் எதை கூறினாலும் நாட்டில் சரியான விடயங்கள் நிகழாது. இன்று தேசிய மக்கள் சக்தி நல்ல திசையில் பயணிக்கின்றது. இந்த சட்டத்திற்கு எதிராக நாமல் கூட வாக்களிக்கவில்லை. நாமலை உயர்த்துவதற்கு இன்னும் விற்கப்படுவது ராஜபக்ஷ என்ற பெயர்தான். இப்படி கூட்டங்களை உருவாக்க முடியாது. நாட்டை கட்டியெழுப்புவதே நம்முடைய உண்மையான விருப்பமாக உள்ளது. රාජපක්ෂ මහත්තයාගේ දේශපාලනයේට තිත තිබ්බේ අවසන් තිත තිබ්බේ. දැන් නාමල් රාජපක්ෂලා මොන විදිහට දැඟලුවත් ඒ දඟලන්නෙත් අපට එයාගේ හැකියාවක් මත නෙවෙයි. රාජපක්ෂ කියන නාමේ තමයි තාම විකුණන්න උත්සාහ ගන්නේ. ඒ විකුණන්න ගන්න උත්සාහයේදීත් අය ඒගොල්ලෝ පේල් අය සමාජයේ වැටෙනවා. මොකද දැන් ඒ பாடசாலைகளுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டியை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அரசு மற்றும் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டியை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதற்கமைய புதிய ஆண்டின் முதலாம் தவணை எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதலாம் தவணையின் முதற்கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாகி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பமாகி ஜூலை மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. 3ஆம் தவணையின் முதற்கட்டம் ஜூலை மாதம் 27 முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. 2026ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தர ஆதரவு உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதமும் சாதாரண தர பரீட்சை டிசம்பர் மாதமும் நடத்தப்பட உள்ளது. இந்த ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நடத்தப்பட உள்ளது. அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் புதிய தலைவராக கபீர் ஹாசிம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடருக்கான அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் கோஃபா தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவராக பணியாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் செனரத் 2025/8/6 அன்று பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பும் நோக்கில் அண்மையில் கூடிய அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தெரிவு இடம்பெற்றுள்ளது. தலைவர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிமின் பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல முன்மொழிந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்தன வழிமொழிந்தார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த புதிய தலைவர் அரசியல் கருத்து வேறுபாடுகளின்றி நடுநிலையாக செயற்பட சகல உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் தனது பதவியை முன்னெடுத்து செல்ல எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். அத்துடன் முன்னாள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் செனரத் பணிகளை பாராட்டியதுடன் அவர் மேற்கொண்ட பணியை தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். புதிய திட்டங்களை வகுப்பதன் மூலம் கோஃபா குழுவின் பங்கை மேலும் நெறிப்படுத்தவும் பராமரிக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாகவும் புதிய தலைவர் தெரிவித்தார். இந்த குழு கூட்டத்தில் பிரதியமைச்சர் சுதத் திலகரத்ன, நாடாளுமன்ற உறுப்பினர்களான MLA ஹிஸ்புல்லா, ஜேசி அலவத்துவல, ரோஹித் அபேகுணவர்தன, ஹெக்டர் அப்புகாமி, சாமரசம்பத் திசாநாயக்க, வைத்தியர் காவிந்த ஹேஷான் ஜாவர்தன, ஓஷானி உமங்கா குர்வந்தலக்க, ஜெயக்கொடி, துஷார ஜெயசிங்க, M தாஹிர், லால் பிரேம்நாத், சானக மதுகுட ஆகியோரும் நாடாளுமன்ற சட்டவாக்க சேவைகள் பணிப்பாளர், தொடர்பாடல் பதில் பணிப்பாளர் M ஜாலக் பெரர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புலம்பெயர் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. புலம்பெயர் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அலுவலகத்தில் இடம்பெற்றது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஆகியன இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. பிரதம அதிதியாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் பங்கேற்றார். இதன்போது புலம்பெயர் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வழங்கி வைக்கப்பட்டது. கிளிநொச்சி உருத்திரபுரத்தில் இன்று இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் உருத்திரபுரம் உழவர் ஒன்றிய விளையாட்டுக் கழகம் மற்றும் சனசமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் இன்று இரத்த தான முகாம் இடம்பெற்றது. அமரர் முருகேசு பராசக்தியின் 1ஆம் ஆண்டு நினைவாக இரத்த தான முகாம் நடத்தப்பட்டதுடன் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இதன்போது 50க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று இரத்த தானம் வழங்கியுள்ளனர். மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் விரட்டப்பட்டன. மட்டக்களப்பு மண்முனை பெற்று புதுக்குடியிருப்பு கிராமத்தில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக புதுக்குடியிருப்பு கிராமத்திற்குள் சஞ்சரித்து மக்களை அச்சுறுத்தி வந்த காட்டு யானைகளை விரட்டுவதற்கு இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கிராம மக்கள் வனவிலங்கு பாதுகாப்பு துறையினருக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து ஸ்தலத்திற்கு வருகை தந்த வனவிலங்குத்துறை அதிகாரிகள் கிராம மக்களுடன் சேர்ந்து காட்டு யானைகளை விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கல்முனை பகுதியைச் சேர்ந்த 51 வயதான வர்த்தகர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் குவைத்தில் இருந்து இன்று அதிகாலை 4:40 மணியளவில் கட்டநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது பயணப்பொதியில் இருந்து 23,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 115 பெட்டிகள் கைப்பற்றப்பட்டன. இவற்றின் பெறுமதி 3.45 மில்லியன் ரூபாய் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். போலீஸ் மா அதிபருக்கும் இராணுவ தளபதிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. புதிய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நேற்றைய தினம் இராணுவ தலைமையகத்தில் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ, RSP, CDF, NDQ, PSC, IGயை சந்தித்தார். போலீஸ் மா அதிபருக்கு இராணுவ சம்பிரதாயங்களுக்கு அமைய பாதுகாவலர் அறிக்கையிடல் மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் இலங்கை இராணுவத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் KDPD சில்வா, RSP, NDQ, PSP என்பவரால் இலங்கை சமிக்ஞை படை அணிப்படையினரால் வழங்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதை பரிசீலித்த போலீஸ் மா அதிபர் அழைக்கப்பட்டார். தொடர்ந்து இராணுவ தளபதி வருகை தந்த போலீஸ் மா அதிபரை மரியாதையுடன் வரவேற்று அனைத்து முதன்மை பணிநிலை அதிகாரிகளையும் அறிமுகப்படுத்தினார். சந்திப்பின் போது இராணுவ தளபதி மற்றும் போலீஸ் மா அதிபர் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றும் இராணுவம் மற்றும் போலீஸ் பிரிவினருக்கு இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பு நினைவு கூறப்பட்டது. அத்துடன் இராணுவ பதவி நிலை பிரதானி மேஜர் ஜெனரல் TKSK தொலகே, USP, NBS, PSC இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொண்டார். விஜயத்தின் நிறைவில் நினைவு பரிசல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. பின்னர் போலீஸ் மா அதிபர் தளபதி அலுவலகத்தை விட்டு வெளிச்செல்வதற்கு முன்னர் விருந்தினர் பதிவேட்டு புத்தகத்தில் தனது பாராட்ட குறிப்புகளை பதிவிட்டார். புலனறுவை சிறுநீரக மருத்துவமனை சீனா இலங்கை நட்புறவின் மதிப்புமிக்க பரிசாகும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். புலனறுவை சிறுநீரக மருத்துவமனை சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவின் காரணமாக இலங்கைக்கு கிடைத்த மதிப்புமிக்க பரிசு என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஆகியோரின் தலைமையில் சீன அரசாங்கத்தின் உதவியுடன்
புலனறுவை மாவட்டத்தில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு புலனறுவை நகரசபை வளாகத்தில் இடம்பெற்றது. இதில் உரையாற்றும் போதே சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் பயனாளிகளுக்கு சுமார் 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தையல் இயந்திரங்கள் மற்றும் தண்ணீர் மோட்டார்கள் வழங்கப்பட்டன. இதன்போது சீன அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட புலனறுவை சிறப்பு தேசிய சிறுநீரக மருத்துவமனையின் சுகாதார நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி நடவடிக்கைகள் குறித்து விசாரிக்க சீன தூதுவர் நடவடிக்கை எடுத்தார். சீன அரசாங்கம் இலங்கைக்கு அளித்த ஆதரவையும் சீன அரசாங்கம் இலங்கை நட்பு மருத்துவமனைக்கு அளித்த பங்களிப்பையும் பாராட்டி சீன தூதுவருக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுகாதார பிரதியமைச்சர் ஹன்சக விஜயமுனி, வீடமைப்பு பிரதியமைச்சர் டி.பி. சரத், புலனறுவை மாவட்ட செயலாளர் சுஜந்த ஏக்கநாயக்க, புலனறுவை சீன இலங்கை நட்புறவு தேசிய சிறுநீரக மருத்துவமனை பணிப்பாளர் வைத்தியர் தில்கா சமரசிங்க மற்றும் சீன பிரதிநிதிகள் உட்பட சுகாதார அதிகாரிகள் குழுவினர் இணைந்து கொண்டனர். பாரம்பரிய விவசாயிகளை ஸ்மார்ட் விவசாயிகளாக மாற்றும் திட்டம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. NSPM பசுமை பல்கலைக்கழகத்துடன் ஒன்றிணைந்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கலுக்கான தேசிய அணுகுமுறை, இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய தொழில் முயற்சி அதிகார சபை மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை என்பன ஏற்பாடு செய்த பாரம்பரிய விவசாயிகளை ஸ்மார்ட் விவசாயிகளாக மாற்றும் திட்டம் நேற்று பசுமை பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற்றது. விவசாயத்துறைக்கு ரோபோ தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதையும் சிறிய மற்றும் மத்தியதர தொழில் முனைவோரை அதற்காக ஒருங்கிணைப்பதையும் நோக்காக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தொழில் முனைவோர், மாணவர்கள், புத்தாக்கத்தில் ஈடுபடுவோர் என 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கற்கோவளத்தில் மீனவ வாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டது. சட்டவிரோத மணல் கடத்தலை தடுக்க முயற்சித்த பின்னணியில் கற்கோவளத்தில் மீனவ வாடிகள் அடித்து உடைக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் மீனவர் ஒருவர் காயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் ஒரு மீனவர் காயமடைந்துள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற சம்பவத்தில் அதே இடத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 30 வயதுடைய வசந்தகுமார் பலத்த காயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அனைவரையும் கைது செய்யும்படி கடத்தொழில் மறைப்பு போராட்டத்தை குறித்த பகுதி மீனவர்கள் முன்னெடுத்துள்ளனர். இச்சம்பவத்தை அடுத்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து சட்டவிரோத மணற்கடத்தல் செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் தொடர்பில் கற்கோவளம் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் சிவகுரு ராமஜெயம் கருத்து வெளியிடுகையில், கற்கோவளம் சந்தைக்கு அண்மித்த பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு இடம்பெற்று வருகிறது. இவ்வாறு மணல் அகழப்படும் இடங்களில் ஏற்படும் பாரிய குழிகளில் மழைநீர் தேங்குவதன் ஊடாக பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும், கடந்த மாரி காலத்தில் இவ்வாறு சட்டவிரோதமாக தோண்டப்பட்ட குழியில் விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும், இவ்வாறான சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்ந்து இடம்பெறுவதாக இருந்தால் இந்த பகுதி வெள்ளத்தில் மூழ்கும் பயம் காணப்படுவதாகவும் தெரிவித்தார். கற்கோவளம், புனிதநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள மக்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும். இவ்வாறான பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் சட்டவிரோத மணல் அகழ்வை இந்த பகுதியை சேர்ந்த குறிப்பிட்ட சிலரே வாகனங்கள் வைத்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தொழில் நடவடிக்கை மட்டுமல்லாது அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது என்ற வகையில் எமது சங்கத்தில் இது தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக சம்பந்தப்பட்ட நபர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று இனிமேல் இவ்வாறான சட்டவிரோத மணல் கடத்தல் செயற்பாட்டில் ஈடுபட வேண்டாம் என வலியுறுத்துகின்றோம். வரும் வழியிலேயே வழிமறித்து அச்சுறுத்தப்பட்ட நிலையில் இதன்போது சென்றவர்களது மீன்பிடி வாடிகள் அடித்து உடைக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. ஊராக ஒன்றுபட்டு நாங்கள் ஊரினதும் எமது மக்களினதும் நன்மைக்காக சென்று கதைத்துவிட்டு வந்ததை பொறுக்காது இவ்வாறு அராஜகத்தில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரையும் போலீசார் கைது செய்யும் வரை கடத்தொழிலுக்கு செல்வதில்லை என்று தீர்மானம் எடுக்கப்பட்டு நேற்று முதல் தொழில் முறிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை காண நடவடிக்கை எடுப்பதுடன் நமது பாதுகாப்பினையும் உறுதி செய்ய வேண்டும் என மேலும் தெரிவித்தார். இதேவேளை சம்பவ இடத்திற்கு பருத்தித்துறை பிரதேச செயலாளர் திருலிங்கநாதன் சென்று பார்வையிட்டு பருத்தித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் குற்றம் இடம்பெற்ற இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் ஏனையவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பருத்தித்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்தார்.
மட்டக்களப்பு காத்தான்குடி ஹதீப்மார் இராமங்கள் சம்மேளனத்தின் வலுவூட்டல் பயிற்சி பட்டறையின் அறிமுக நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி ஹபீப்மார் இமாம்கள் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் காத்தான்குடியை சேர்ந்த பள்ளி வாயில்களின் இமாம்களுக்கான தொடர் வலுவூட்டல் பயிற்சி பட்டறை நடத்தப்பட உள்ளது. இதன் அறிமுக நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதில் மௌலவி இல்ஹாம் இமாம்களுக்கான தொடர் வலுவூட்டல் பயிற்சி பட்டறை தொடர்பான அறிமுக உரையை நடாத்தியதுடன் மௌலவி ஃபாயிஸ் பள்ளிவாயல்களின் இமாம்களின் கடமை எனும் தலைப்பில் உரையாற்றினார். காத்தான்குடி ஹதீப்மார் இமாம்கள் சம்மேளனத்தின் தலைவர் மௌலவி முஸ்தபா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அதன் செயலாளர் மௌலவி நௌஃபர், பொருளாளர் மௌலவி ஃபாஹிம் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். பெக்கோ சமனின் உதவியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எம்பிலிப்பட்டிய ஹங்கோயா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான பெக்கோ சமனின் உதவியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றத்தடுப்பு பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமைய அவர் கைதானார். கைதானவரிடமிருந்து T56 ரக துப்பாக்கி, 2 மெகசீன்கள், 97 தோட்டாக்கள் மற்றும் இராணுவ சீருடைக்கு இணையான சீருடை என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்துரலிய ரத்ன தேரர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். தர்மத்தை பாதுகாப்பவர்கள் தர்மத்தாலேயே பாதுகாக்கப்படுவார்கள் என அத்துரலிய ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சிறந்த போதனைகளை வழங்கினேன். சிறைச்சாலை நிலைமை குறித்து விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அத்துரலிய ரத்ன தேரர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை குறிப்பிட்டுள்ளார். தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் பல புத்தகங்களை வாசித்தேன். தியானத்தில் அதிக நேரத்தை செலவிட்டேன். கைதிகளுக்கு சிறந்த போதனைகளை வழங்கினேன். சிறைச்சாலை நிலைமை குறித்து பிரத்யேகமாக கருத்து வெளியிட வேண்டும். தமது சிறை அனுபவம் குறித்து விரைவில் தெளிவுபடுத்த உள்ளேன். எனது விடுதலைக்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றிகள். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2025 ஆண்டின் முதல் 6 மாத காலப்பகுதியில் 18 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக நிர்வாக அதிகாரி மயூர செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2025 ஆண்டின் முதல் 6 மாத காலப்பகுதியில் 18 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாகவும் இந்த லாபத்தின் மூலம் பெட்ரோலிய துறையை மேம்படுத்த இருப்பதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன நிர்வாக அதிகாரி மயூர நித்திகுமார் தெரிவித்துள்ளார். எரிபொருள் தளபாடங்களை மேம்படுத்தல் மற்றும் விமான போக்குவரத்து நடவடிக்கைகளை மேம்படுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட முத்துராஜவெல முனையத்திலிருந்து கட்டநாயக்க விமான நிலையம் வரை எரிபொருள் குழாய் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.